அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை தினம் வருகிறது. இந்த அமாவாசை அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்திரை மாதத்தில் வரக்கூடியது அப்படிங்கிறது மேலும் ஒரு சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த நாளில் நாம் இந்த ஒரு பொருளை இந்த ஒரு பரிகாரத்தை நாம் 7 மணி அளவில் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் சுபிக்ஷம் நிறைந்திருக்கும். மகாலட்சுமியினுடைய பரிபூரணமான அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இல்லம் தேடி செல்வம் வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி நாம் இந்த நாளை பயன்படுத்தி எப்படி இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்வது, அமாவாசை தினத்தன்று நாம் முறையாக எளிய முறையில் நாம் எப்படி விரத வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறத போன்ற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னும் பொருளும் உங்களுடைய வீடு தேடி வரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் தேவி மகாலட்சுமியின் அருள் கிடைக்க இந்த பரிகாரங்களை நாம் மேற்கொள்ளலாம். செல்வம் தானாக வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஒவ்வொரு அமாவாசை நாள்லையும் நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் போக பரிகாரம் செய்வது போன்றவற்றை தான் நாம் பெரும்பாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனால் இந்த அமாவாசையில் பொன்னும் பொருளும் நம்ம தேடி வர தேவி மகாலட்சுமியுடைய பரிபூரண அருளையும் பெற ஒரு எளிய பரிகாரம் செய்ய வேண்டும். அப்படி என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த அமாவாசை நாளில் நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை தவறாமல் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. என்னதான் நாம் பரிகாரம் வழிபாட்டு முறை விரத முறையை நாம் மேற்கொண்டாலும் சரிங்க, நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் திதி ஆகியவற்றை தவறாமல் கொடுக்க வேண்டியது தான் முதல் விஷயம். அதை நாம் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தடைப்படுத்தவே கூடாது. அந்த ஒரு விஷயத்தை முதல்ல நாம் செஞ்சிடணும். நாம் இறை வழிபாட்டை மேற்கொண்டாலும் சரி, முதல்ல நாம் நம்முடைய முன்னோர்களை வழிபட்டதற்கு பிறகுதான் நம்முடைய இறைவனையும் நம்முடைய இஷ்ட தெய்வங்களையும் மற்ற பிற பரிகார தாந்திரீக முறைகளையும் நாம் மேற்கொள்ளணும். அதனால் முதல் முறையாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய உங்கள் வீட்டு முறைப்படி நீங்கள் எப்படி செய்கிறீர்களோ அவ்வாறாக நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை தவறாமல் கொடுத்து விடுங்க. உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தீபமேற்றி வழிபட வேண்டியது 2வது விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று மறக்காம தீபமேற்றி வழிபட்டு வாங்க. பின் யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது தானமாக அளியுங்க. 10 பேருக்கு தானம் அளித்தால்தான், இல்லை 100 பேருக்கு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினாதான் அது அன்னதானம் அப்படின்னு கிடையாது. ஒருவருக்கு ஒருவேளை உணவேனும் நாம் அளித்தாலும் அது 1000 பேருக்கு அன்னதானம் அளித்ததற்கு சமமாகவே கருதப்படும். அதனால் நீங்கள் ஒருவருக்காகவாவது நீங்கள் ஒரு வேளையாவது அன்னதானம் வழங்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அடுத்தது, இவ்வாறு உணவு வழங்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் மற்றும் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, இப்போது இந்த பரிகாரத்தை நாம் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மஞ்சள் நிற பட்டு துணியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு, 5 ரூபாய் நாணயம் ஒன்று மற்றும் சிறிய அளவில் இருக்கக்கூடிய தங்கமோ அப்படி இல்லைனா வெள்ளியோ வைக்கலாம். ஒருவேளை தங்கம் வெள்ளி உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் பரவா கிடையாது. அது ரொம்ப முக்கியமாக நாம் வைக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை. இருந்தால் நாம் வைக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுடுங்க. அதுக்கப்புறமா துணியை மஞ்சள் நிற நூலால் முடிச்ச கட்டி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து சாம்பிராணி தூபம் காட்டி உங்களுடைய குலதெய்வம் மற்றும் தேவி மகாலட்சுமியை மனதார நினைங்க. மேலும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கவும் உங்களுக்கு பொன் பொருளும் கிடைக்கவும் நல் ஆசையுடன் வாழ வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ளுங்க. அதற்கு பிறகு இந்த முடிச்ச உங்களுடைய வீட்டின் நிலைவாசல்ல காலை
காலையில் 10 மணியில் இருந்து 11 மணி வரைக்கும், மதியம் 1 மணியில் இருந்து 2 மணி வரைக்கும், மாலை 6 மணியில் இருந்து 7 மணிக்குள்ளாக, அதே மாதிரி இரவு 8 மணியில் இருந்து 9 மணிக்குள்ளாக, இப்படியாக 4 வேளையில் இதை கட்டுங்க. இந்த 4 வேளையில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் மாலை நேரம் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக நீங்கள் கட்டுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரியது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த மாதிரி நாம் கட்டிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தீப தூப ஆராதனையும் காட்டிடுங்க. அடுத்த அமாவாசை வர வரைக்குமே இந்த முடிச்சு பார்த்தீங்கன்னா நிலைவாசல்ல அப்படியே இருக்கட்டும். அதன் பின் இந்த முடிச்ச கயற்றி உப்பு கால்படாத இடத்துல போட்டுருங்க. துணியை அலசி காய வைத்து மறுபடியும் உப்பு 5 ரூபாய் நாணயத்தை வைத்து மறுபடியும் இதே போல் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்ததுக்கு அப்புறமா உங்களுடைய நிலை வாசலில் கட்டிவிடுங்க. இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலமாக தேவி மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க இந்த முடிச்சு எப்பொழுதுமே உங்கள் வீட்டு வாசலில் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய ஒரு பொருள். இந்த உப்பின் காரணமாக மகாலட்சுமியுடைய அருள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இல்லம் முழுவதுமாக, உங்களுடைய வீடு முழுவதுமாக அவள் நிறைந்திருப்பாள். இதன் காரணமாக மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். வீட்டில் குடிகொண்டிருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் நஷ்டங்களும் உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அமாவாசை நல்ல நாளாக பலரும் கருதுவது கிடையாதுங்க. காரணம் அன்று முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கிறோம். தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாளில் சுப காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருடைய எண்ணமாகவும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாருமே கருதுவது கிடையாது. நிறைந்த அமாவாசையில் கடை திறந்திருக்கேன், புதிய வண்டி வாங்கியிருக்கேன், நிலம் பத்திரம் செய்திருக்கேன் அப்படின்னு கூறுபவர்களை நிறைய நாம் பார்க்கலாம். ஆனால் பொதுவாக அமாவாசை நாளில் நாம் பலரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது அது ஒரு நல்ல நாள் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகிறது, அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்கிறது. அன்று முன்னோர்கள் புண்ணிய லோகத்தில் இருந்து பூமிக்கு வருகிறார்கள். தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறாங்க. அவர்களது வாரிசுகளான நாம துவங்கக்கூடிய காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கறாங்க, ஆசிர்வதிக்கவும் செய்வாங்க. அதனால பிதுர் தேவதைகள் என்று முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினோம் அப்படின்னா நிச்சயம் நல்லதே நடக்கும். அன்று நற்காரியங்களை செய்வதனால தீங்கு எதுவுமே ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் அப்படிங்கிறதுனால அது எப்பொழுதுமே நல்ல நாளாகவே கருதப்படுகிறது. இந்துக்களில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை, மாசி அமாவாசை போன்றவை மிகவும் சிறப்புடையது. முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசை. இது அனைத்து மதத்திற்கும் பொருந்தும். அமாவாசை அன்று உலக இயக்கம் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது. அமாவாசை அன்று மாமிச ஆகாரம் தவிர்ப்பது பெரும் ஜீவ காருண்யமாகும். அமாவாசை அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் அப்படின்னு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்குங்க. அமாவாசை அன்று விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள். அநேக மாணவர்கள் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுறாங்க. சூரிய கலையும் சந்திர கலையும் சேருவதால் சுழுமுனை எனும் நெற்றிக்கண் பலப்படுகிறது. அதனால அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கிறாங்க. கடல்ல நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குகின்றனர். அமாவாசை அன்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன. அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டான பூஜைகள் அமாவாசை தினத்தன்று தான் நடக்கிறதுங்க.
அதனால் அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் எந்தவித கெடுதியும் நமக்கு ஏற்பட போகிறது கிடையாது. இவ்வாறாக நாம் அமாவாசை தினத்தன்று நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபடலாம், நம்மளுடைய முன்னோர்களை வழிபடலாம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் சிறப்பாக வளரணும் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபடலாம், அம்மன் வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம். நம்மளுக்கு தெரிந்த எளிய முறையிலான பரிகாரங்களை நாம் மேற்கொண்டு பலனடையலாம்.